கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். கையளவு மேகம் பெருமலையை கொண்டு வந்தது போல இப்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மலையை கொண்டு வர போகிறாரு. பெரிய கிருவியை கொண்டு வர போகிறாரு. பெரிய அற்புதத்தை கொண்டு வர போகிறாரு. பெரிய அதிசயத்தை கொண்டு வர போகிறாரு. இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான ஜீவனில் உயிர வார்த்தை என்ன என்று கேட்டால், சங்கீதம் 46:7, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் பட தளபதி போல சேனைக்கெல்லாம் தலைவராக இருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தளபதியாக உங்களோடு இருக்கிறார். அப்பாவா உங்களோடு இருக்கிறார். பரலோகத்தின் தேவனாக உங்களோடு இருக்கிறார். பங்காளியாக உங்களோடு இருக்கிறார். மீட்பராக உங்களோடு இருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டும்? அவர் உங்களோடு இருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் சூழ்ச்சிகள் வாய்க்காத போகும் என்று அவர் சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பலம் கொண்டு திடமானதாரு. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாய். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன், உன்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டேன். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து உன்னை அமர்ந்த தண்ணீரில் கொண்டு விடுவேன் என்று அவர் சொல்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் துக்க நாட்கள் முடிவு என்று அவர் சொல்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம். இந்த நாள் ஒரு ஜெயத்தினால், இந்த நாள் ஒரு வெற்றியினால், இந்த நாள் ஒரு விடுதலையினால். எலும்பி பிரகாசி ஒளி வந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சுமந்து, தேவனுடைய வார்த்தையை தியானித்து, தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும்போது உங்கள் இருளான காரியங்கள் எல்லாமே வெளிச்சமான காரியங்களை மாறிவிடும். சந்தோஷமா இருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த நாளிலே வாக்கு பண்ணுறீங்க. நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த வேதனையும் கிடையாது. நீங்கள் இருக்கும்போது எந்த பலவீனம் கிடையாது. நீங்கள் இருக்கும்போது எந்த நிந்தை அவமானம் கிடையாது. நீங்கள் இருக்கும்போது கர்த்தாவே, நீங்கள் எல்லா யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். இரத்த கோட்டைக்கு மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.